கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவ் மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை அணி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை அம்பையரை செட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கதறங்கள் பார்த்தீங்கன்னா நைட்லேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 3 பேர் வெளியில் போக இருக்காங்க. பஞ்சாப் மேட்ச்சில் இருக்க மாட்டாங்க. அந்த 3 பேருக்கு பதிலாக 3 பேர் உள்ளே வர போகிறாங்க. அவங்க எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆர்சிபி மேட்சை பற்றி நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேன். அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் மோட்டிவேட் பண்ணுறவங்க நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஒரு சில வேலைகள்னால லேட்டாக பண்ண முடிஞ்சு. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மும்பை எப்போதுமே ஜெயிச்சாலே ஒரு விஷயம் காதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அம்பேர் வாங்கிட்டாங்கப்பா, இது பண்ணிட்டாங்கப்பா, அது பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்பா மும்பை மட்டும்தான் பணக்காரவங்களா? மற்ற இருக்க எல்லா டீமும் ஏழையா? எல்லா டீமும் ஓரளவு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட்டு ஒரு வேர்ல்டில் இந்தியாவுக்குள்ளே பார்க்கும்போது இத்தனாவது ஒரு கோடீஸ்வரராக பார்த்தீங்கன்னா இருப்பாங்கன்னு எந்த டீம் பர்டிகுலராக சொல்ல விரும்பலை. மும்பைக்கு மட்டும் ஏன் காலங்காலமாக இது வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அவங்க பிளே ஆஃப் வந்தால் நேற்று பார்த்தீங்கன்னா அபிஷேக் பூரல் அவுட்டே கிடையாது, இவங்க நாட் அவுட் தான், ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அம்பையரை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கிரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் இருந்திருக்கவே இருந்திருக்காது. அப்படி இருந்த சூழ்நிலையில் நாட் அவுட் கொடுப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கால் உள்ளே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் நல்லா பார்க்கணும். அதுவும் ரொம்ப நேரம் ஆச்சு அந்த டிசிஷன் போல. அதுங்களே இல்லைங்க, அம்பையரை வாங்கிட்டாங்க, 6வது கப் இவங்களுக்கு தாங்க எழுதி வச்சதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த தடவும் தடவிட்டு இருப்பாங்க. கடைசி 2 ஓவர் மட்டும் டேக் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. சூர்யாவே சொல்லியிருப்பார் 160 அடிச்சாவே நாங்கள் இந்த இடத்துல வின் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள், எந்த இடத்துலையுமே விட்டே கொடுக்காம டஃப் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அதாவது கரெக்டான நேரத்தில் ஸ்டாட்னர் இறக்கியிருப்பாங்க. பூம்ராவை ஒழிச்சு வச்சுட்டு ஒரு ஓவர் மட்டும் கொடுத்து திரும்பி கிளைமேக்ஸில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து டீமாக பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அம்பேர்னால தான், காசுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊதர்லாம் தயவு செஞ்சு நிறுத்துங்க. எந்த டீமுக்கு இந்த மாதிரி சொன்னீங்கன்னாலும் நான் சப்போர்ட் பண்ண தான் செய்ய போகிறேன். அதாவது இவங்க காசு கொடுத்து செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. தோத்துட்டாங்களா, உங்களுக்கு பிடிச்ச டீம் உள்ளே வரலையா, ஒன்றுமே கிடையாது. இப்போ போன சீசன் மும்பை கடைசியில் தான் இருந்துச்சு. அந்த ஃபேன்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டா கிடந்தாங்க. ஆர்சிபி உள்ளே போச்சு, சென்னை அடிச்சுட்டு சென்னை ஃபேன்ஸ் எல்லாம் பிடிச்சி ஆர்சிபியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எப்போதும் ஃப்ரீயாக இருங்க. இது ஒரு கேமாக மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட மும்பை மேட்ச் ஆட இருக்காங்க. அதில் 3 பேர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாரும் ஜானி பேஸ்டோலேருந்து அசலங்கா, இவங்க எல்லாரும் எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மதியானம் ஆகுது. மதியானம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அப்டேட் எதுவுமே இல்லை. அவங்க டீம்லையும் ஜாயின் பண்ணவே இல்லை, இன்னும் வரவே இல்லை. அவங்க ஊரில் தான் இருக்காங்க. மும்பையோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளே ஆஃப் நம்ம போயிடுவோம் அப்படின்ற ஒரு உறுதி இருந்தால் மட்டும், ஆனால் சைன் பண்ணிட்டாங்க, அவங்களை கூட்டிகிட்டு வருவோம், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஜோன்ல தான் இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் ஆயிருச்சு. சரி, அவங்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ராக்டிஸில் விக்கெட் கீப்பராக ரியான் ரிக்கில்டன் போயிடுவார். அப்புறமேட்டு கார்வின் போஸ் போயிடுவார். அவர் ஒரு சில மேட்ச் நல்லா ஆடி கொடுத்தாரு. இருந்தாலுமே இப்போ சாட்னர் பேக் வந்தனால பார்த்தீங்கன்னா அவர் உட்கார வச்சுருந்தாங்க. அதில் அவருமே ஊருக்கு போயிடுவார். அப்புறமேட்டு வில் ஜாக்சன் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. 3 பேருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 3 பேரை இறக்க இருக்காங்க. எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வந்தோடனே அவங்க ஃபயர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா செட் ஆகிட்டு நெட்ஸ்ல எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எப்படி பவுல் பண்ணுறாங்க, எப்படி பேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே இல்லாட்டியும் அவங்கள உள்ளே இறக்கி விட்டு தான் அவனும் வேறு வழி கிடையாது. ஏன்னா 3 ஃபாரின் பிளேயரை பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் எல்லா டீமும் ஃபாரின் பிளேயரை நம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மும்பை மட்டும் ஃபாரின் பிளேயரை அந்தளவு டிஃபெண்ட் பண்ணி இருக்கவே இருக்காது. நம்ம பசங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று யார் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று சூரியகுமார் யாதவும் ரமன்தீரும் கடைசியில் அடித்த ஓவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாட்னர் ஒரே ஒரு ஃபாரின் பிளேயராக தான் நம்பியிருந்தாங்க. பூம்ரா நம்மள்ட்ட இருக்க. சாட்னர் நேற்று இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா அவர் கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார், நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா பூம்ராவை முன்னாடியே கொண்டு ஓவரை போட வச்சு அங்கேயே அவங்க சோழியை முடிச்சிருப்பாங்க. அதனால் என்னைய பொறுத்த வரைக்கும்
அவங்களுக்கு ஓவராலாக அஃபெக்டெல்லாம் ஆகாது. அவங்களும் இந்த 3 பேர்த்தில் யாராச்சும் ஒரு 2 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாவே போதும். ஜானி பேஸ்ட் வந்து பிதாமகன், அவர் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கடைசியில் தான் பஞ்சாபில் வந்து ஒரு 100 அடித்தார். இங்கே ஒரு மேட்ச் 2 மேட்ச் அவர் வாய்ப்பு கிடைச்சா கூட நல்லா பண்ணிட்டாருன்னா போதும் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஆர்சிபிக்காக வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆர்சிபிக்காக ஒரு நல்ல வீடியோவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் போட்டுடுறேன். ப்ரெடிக்ஷன் வீடியோ கேட்குறீங்களா இல்லை என்ன வீடியோ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆர்சிபியை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து பிளே ஆஃபில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. நான் வந்து ஜிடியாக எனக்கு ஆர்சிபியாக போ அப்படின்னு சொன்னால் நான் ஆர்சிபி சைடு தான் போவேன். நீங்கள் நல்லா எடுத்துங்க, ஜிடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இவங்கெல்லாம் திணறிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக போட்டு கரெக்டாக அந்த 3 பேரை மட்டும் ஜாஸ் பட்லர், சாய் சுதர்சன், கில் 3 பேரை மட்டும் தூக்குனாங்க அப்படின்னா மேட்ச்குள்ளே வந்துடலாம். அதை வந்து பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது எல்எஸ்டிக்கும் ஜிடிக்கும் வந்து மேட்ச் இருக்கு. ஆல்ரெடி வந்து எல்எஸ்டி வந்து ஜிடி அடிச்சு ஜெயிச்சிருக்கு. ஜிடி வந்து தோத்ததே 3 பேர்கிட்ட தான். அதில் 1 யார்ட்டன்னு கேட்டிங்கன்னா எல்எஸ்டி கூட. அப்போ வந்து மார்ஷ் வந்து அந்த மேட்ச்சில் இல்லவே இல்லை. 180 தான் வந்து ஜிடி அடிச்சிருப்பாங்க. 160 பார்த்தீங்கன்னா 186 இவங்க வந்து அடிச்சு வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அது நிக்கோலஸ் பூரான் வந்து 60+ அடிச்சு பொலன்னு பொழந்திருப்பாரு. சர்துல் தாகரும் திரும்பி கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு 2-3 விக்கெட்லாம் எடுத்திருப்பாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்எஸ்டி வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. எல்எஸ்டி இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா மும்பைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஜெயிச்சு சிஎஸ்கே வந்து பங்காளிங்க எங்களுக்காக பண்ணி விடுங்கன்னு சொல்லி கடைசி மேட்ச் அவங்க வின்னிங்கோட போனாங்க அப்படின்னா மேபி 1 அல்லது 2 அல்லது 3 போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது நான் சொல்கிறதெல்லாம் 5% தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக நடக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிடி 2 மேட்ச் சிஎஸ்கே கூட எல்எஸ்டி கூடயும் தோக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் வந்து நம்ம கூடயும் டெல்லி கூடயும் தோக்கணும். இல்லை ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் கூடயும் எல்எஸ்டி கூடயும் தோக்கணும். இந்த மாதிரி ஒரு மேஜிக்கெல்லாம் நடந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2வது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2016 அப்படின்னு நினைக்கிறேன் எஸ்ஆர்எச் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டரில் அடித்து குவாலிஃபயர் 2 அடித்து ஃபைனல் போய் அடித்து கப்பு வாங்கினாங்க. அந்த மாதிரி மும்பையால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி டீமாகவும் தான் இருக்காங்க. அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சாலிடான டீமாக இருக்காங்க. என்னைய பொறுத்தளவு இந்த கதறர்கள் இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான். எந்த டீமில் இந்த மாதிரி நடந்தாலுமே நம்ம அதை பற்றி பேச தான் போகிறோம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிளே ஆஃபில் வந்து மும்பை அணி எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நேற்று போல் எந்தெந்த ஊர் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. நான் இருக்கிற ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கீங்க, அதையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்தேன் அப்போ இந்த எந்த ஏரியாவில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கிட்ட இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்ரீலங்காலேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, சவுதி அரேபியாலேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காக வந்து அடுத்தடுத்து மேக் பண்ணி நிறைய வீடியோக்கள் போட பார்க்குறேன்.